அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில் 14/8/2010 அன்று திமுக ஆட்சியை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசினார். மக்கள் கூட்டம் கோவை பொதுக்கூட்டத்தை மிஞ்சும் அளவில் பெரும் கடலாக காட்சியளித்தது. நடுத்தர ஏழை மக்கள் எல்லா பொருட்களின் விலைவாசி உயர்வினால் படும் துயரத்தை அரசுக்கு எதிராக எடுத்து காட்டவே அலைகடலென திரண்டிருந்தார்கள் என்று நாம் நினைக்கிறோம். எப்படியோ மக்களது குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமும் ஆகும். நாமும் மக்கள் குறை தீர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொட்ட இடம் உலக வரும் தாய் குலமே வருக. தொட்ட இடம் உலக வரும் தாய் குலமே வருக. கண்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக. பொன்மகளே வருக, நீ வருக. நண்பர்களே, பெண்மணி ஒருவர் உங்களோடு பேசுகிறார். மேடைக்கு வருவதற்கு இவ்வளவு சிரமப்படக்கூடிய அளவிற்கு மக்கள் அலைமோதுகின்ற உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரடி ஒளிபரப்பை நீங்கள் எங்களுடைய பல்வேறு கேமராக்கள் வழியாக ஒரு மிகப்பெரிய கிரேனில் எங்களுடைய கேமராமேன் பாண்டியன் நின்று கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய வாகனம் வந்துவிட்டது. நண்பர்களே, அடுத்த சில நொடிகளில் நண்பர்களே ஆளுங்கட்சியின் அவலங்களை சுட்டிக்காட்டி குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றை சரி செய்ய கோரி போராட்டம் நடத்துவது, அதிலும் எதிர்கட்சி தலைவரை எடுத்து போராட்டம் நடத்துவதும் மரபுக்கு மாறானது. தரைக்குறைவான மராட்டி ஆட்சி அப்படி ஒரு போராட்டத்தை நடத்திவிட்டார்கள்.
இதிலிருந்து என்ன தெரிகிறது? இப்போது நம் அம்மா முதல்வர் ஆகிவிட்டார்கள், அவர்கள் எதிர்கட்சி ஆகிவிட்டார்கள் என்ற உண்மை தெளிவாகிவிட்டது. வரப்போகும் தேர்தல் முடிவு மலைக்கோட்டையிலிருந்து புனித காஞ்சி கோட்டைக்கு செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது. உண்மையிடம் போய் தோற்றுதான் போகும், ஒளியின் முன்னால் இருட்டு தோற்றுதான் போகும், தர்மத்தின் முன்னால் அதர்மம் தோற்றுதான் போகும், நன்முறையின் முன்னால் வன்முறை தோற்றுதான் போகும். அதுபோல நம் அம்மாவின் முன் வீர முழக்கமிட போகிறார்கள். அங்கே சென்னையில் இருக்கின்ற கருணாநிதியுடைய நாற்காலி அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறது. நாளைய தினம் கருணாநிதி ஆட்சியை விட்டு இறங்குகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலே ஆகவே பெரியோர்கள், தாய்மார்களே, மாண்புமிகு தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இருக்கின்ற அம்மா சோழ வளநாடு சோறு உடைத்து என்பார்கள். கருணாநிதி சண்டாளனால் பாலைவனமாகிவிட்டது. மீண்டும் உங்களால் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகளை, வரவேற்புரை ஆற்றிய அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான அன்பு சகோதரர் திரு டி ஜெயக்குமார் எம்எல்ஏ அவர்களை கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை சொந்த ஊரில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தின் முன் உரையாற்றுவது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை மைனாரிட்டி திமுக அரசு ஏற்று 4 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. நாம் இப்பொழுது தேர்தல் ஆண்டில் இருக்கிறோம். இன்னும் 9 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அடுத்த அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் குடிமக்களின் சக்தி வாய்ந்த விதியை நீங்கள் நிர்ணயிக்கலாம். உங்களுடைய சொந்த விதியையும் மாற்றி அமைக்கலாம். உங்கள் வாக்கு மூலம் மோசமான அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து வெளியேற்றலாம். புத்திசாலித்தனமாக வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசாங்கத்தை நீங்கள் அமர்த்தலாம். வாக்களியின் 3 - 4 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. காய்கறிகளின் விலைகளும் இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளன. இதை கட்டுப்படுத்த அரசாங்கம் எதையும் செய்யவில்லை. இதை பற்றி கேள்வி கேட்டால் இதற்கான பழியை மத்திய அரசின் மீது சுமத்துகிறார் கருணாநிதி. மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக. ஆனால் திமுக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. விலைவாசி உயர்வை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. உயர்வை பற்றி கேட்டால் மத்திய அரசை கேளுங்கள் என்கிறார். வாய்ஜாலத்தை வைத்துக் கொண்டு உங்களை கருணாநிதி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். தன் விசிறி 100 ஆண்டு காலம் உழைக்கும், இதன் விலை வெறும் 10 ரூபாய் தான் என்று கூவி கூவி விற்று கொண்டு போனார். இதை நம்பி அப்பாவி ஏழை எளிய மக்கள் வரிசையில் நின்று தங்களிடம் இருக்கும் காசை கொடுத்து விசிறிகளை வாங்க ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி அரண்மனைக்கு எட்டியது. மக்களை ஏமாற்றி விசிறி வியாபாரி வியாபாரம் செய்கிற செய்தியை கேட்ட மன்னன் கோபமுற்று, அரண்மனைக்கு உழைக்கும் என்றும் வியாபாரம் செய்கிறாயாமே என்று மன்னர் கேட்டார். கொஞ்சமும் அச்சப்படாமல், ஆம் மன்னா, உங்களுக்கும் 2 விசிறிகளை வாங்கிக் கொள்ளுங்களேன் என்றார் அந்த வியாபாரி. மன்னனுக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இவன் விசிறி உண்மையாகவே 100 ஆண்டு உழைக்குமோ என்று எண்ணினார் மன்னர். உடனே 20 ரூபாய் கொடுத்து 2 விசிறிகளை வாங்கி வைத்துக் கொண்டார் மன்னர். அதே சமயத்தில் 100 வருடத்திற்கு முன்பாக உன் விசிறி கிழிந்தால் உன் தலையை எடுத்து விடுவேன் என்று எச்சரிக்கையும் விடுத்தார் மன்னர். அன்று மாலையை அந்த புறத்தில் அமர்ந்திருந்த போது
புழுக்கமாக இருக்கிறது என்று தான் வாங்கிய விசிறியை எடுத்து வீசினார் மன்னர். விசிறி படார் என்று கிழிந்து விட்டது. மன்னனுக்கு விசாரணைக்காக அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டான். கிழிந்து போன விசிறியை எடுத்து அந்த வியாபாரியிடம் காட்டி, நேற்று இந்த விசிறியை நீதானே எனக்கு விற்றாய் என்று கேட்டார் மன்னர். ஆம் என்று தலையாட்டினான் வியாபாரி. 100 வருடம் உழைக்கும் என்று சொன்னதும் நீதானே என்று கேட்டார் மன்னர். அதற்கும் ஆம் என்று